ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான நம்ம கிராமத்து ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தட்டு நிறைய சாதம் போட்டு உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றுனீங்கன்னா அந்த தட்டு 10 நிமிஷத்தில் காலி ஆகிடும், நான் கேரண்டி. வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறுக்கால வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காவுடைய கலர் மாறணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் ஆயில் ரொம்ப சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லைங்களா, தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கத்திரிக்காயை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே வானலில் அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கூடவே ஒரு 10 மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் அளவு. நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ, எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு பெரிய தக்காளி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வதக்கிக்கலாம். நீங்கள் காரம் எப்படி சேர்த்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இன்றைக்கி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வாசத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனையும் தரும், அதே நேரத்தில் ஒரு திக்னஸ், அந்த குழம்புடைய திக்னஸும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். அதுக்காக கண்டிப்பாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த கத்திரிக்காயெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரிட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா எண்ணெய்லாம் சைடில் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது குழம்பு, அப்போ உங்களுக்கு டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் போதே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. உங்களுக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் நல்லா மிதக்கிறது. இந்த டிஷ் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.